பேடிஎம் ஆப்ல செட் ஆகிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் எதற்காக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரீசன் செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்து கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ பின் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேன்சல் வந்து ஆகிடும். இந்த மாதிரி கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வந்து டிடெக்ட் வந்து ஆகாது பேடிஎம்லேருந்து. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு பேடிஎம்மில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.